வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது, நீதி அமைச்சர் திட்டவட்டம். 4 மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் நிறைவு. 1557 ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசு திட்டம், சிக்கலில் மாணவர்கள். இலங்கையில் தொழிலாளர்களுக்கு உயிர் காப்புறுதி, அரசாங்கத்தின் புதிய திட்டம். ஜூலையில் உயரும் பேருந்து கட்டணம், ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயர்வடையும், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. செவ்வந்தி பதுங்கி இருப்பதாக ஹோட்டல் ஒன்றை சுற்றி வளைத்த போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஜேவிபியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் சிறையில் தான் இருக்க வேண்டும், மொட்டு கட்சி பகிரங்கம். ஐதேகவின் உப தலைவராக மீண்டும் அகிலவிராஜ் காரியவசம் நியமனம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை, மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம். மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். திருடர்களை பிடிப்பது தொடர்பில் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்திற்கு செல்ல முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிரான தரப்பினர் இந்த விடயத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் மாதம் ஒரு தடவை ஓர் கண்காட்சியை எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நடைபெறாத காரணத்தினால் அவர்களது நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 6 மாதங்களில் அனைத்தையும் செய்துவிட முடியாது எனவும் அரசாங்கத்திற்கு 5 ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது எனவும் நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் வியார் வழங்கும் விசேட விலைப்பளிவுகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு, அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை, வவுனியா மற்றும் மொனராவிலை ஆகிய 4 மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக அரசு அச்சு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான வாக்குச்சீட்டுகள் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அரசு அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். 9 மாவட்டங்களில் தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் குறைந்த மாணவர் சேர்க்கை கொண்ட 1557 ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்நிலையில் அரசின் குறித்த நடவடிக்கைகளினால் தற்போது சுமார் 3% இருக்கும் ஆரம்ப கல்வியை விட்டு வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இது தொலைதூர மற்றும் கடினமான பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பெரும் அநீதி என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சுமார் 10,000 பாடசாலை மாணவர்களை உதவியற்றவர்களாக மாற்றும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் கீழ்நிலை உயர்தர பிரிவுகளை மூடிவிட்டு அவற்றை ஏனைய பாடசாலைகளுடன் இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் தற்போது தயாராகி வருகிறது. இது சாதாரண தரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர்தர பரீட்சை எழுதும் அபாயத்தையும் உருவாக்குகிறது என்றும் பிரியந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கித்துள்ள தென்னை மற்றும் பனை தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு உயர் காப்புறுதி திட்டம் ஒன்றை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இதன்படி இத்தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் புதுப்பிக்கக்கூடிய வகையில் திடீர் விபத்து உயிர் காப்புறுதி திட்டத்தை அமல்படுத்துவதற்கு தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த சபை கூறியுள்ளது. இந்த முன்மொழியப்பட்ட திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் மற்றும் 20 லட்சம் ரூபாய் என்ற காப்புறுதி தொகைகள் மரணம் அல்லது முழுமையான ஊனமுற்ற நிலை ஏற்படும் போது வழங்கப்படும் என கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. மேலும் தற்காலிக ஊனமுற்ற நிலைகளிலும் திடீர் விபத்துகளால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதும் இந்த காப்புறுதி பலன்கள் வழங்கப்படும் என்று சபை தெரிவித்துள்ளது. இந்த காப்புறுதி பாதுகாப்பை 2,000 ரூபாய், 4,000 ரூபாய், 8,000 ரூபாய் போன்ற குறைந்த ஆண்டு பிரீமியம் மட்டங்களின் கீழ் பெறுவதற்கு வாய்ப்பு வழங்குவதற்கு கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை திட்டமிட்டுள்ளது. ஜூன், ஜூலை மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார்.
எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டிருப்பினும் ஜூன் ஜூலை மாதங்களில் வருடாந்த பேருந்து கட்டண அதிகரிப்புக்கு அமைய குறிப்பிடத்தக்க அளவில் பேருந்து கட்டணம் உயரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருடன் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜூலை மாதம் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என அமைச்சரிடம் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருந்தோம். பேருந்து இறக்குமதிக்கு அரசாங்கத்தால் வட்வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பேருந்து கொள்வனவுக்கான விலை அதிகரிப்புக்கு நிகராக பேருந்து உதிரி பாகங்களுக்கான விலைகளும் அதிகரித்துள்ளன. ஆகையால் 12 பிரதான காரணங்களின் அடிப்படையில் வருடாந்த பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போதும் 3 ரூபாய் நஷ்டத்துடன் பேருந்து சேவைகள் செயல்படுத்தப்படுகின்றன என்றார். அரசுக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக அமுல்படுத்தாவிடின எதிர்வரும் 2 வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயர்வடையும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருஷான் தெரிவித்தார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை வர்த்தகர்கள் தீர்மானித்துக் கொள்வார்களாயின் அரசாங்கம் எதற்கு எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் உள்ள அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வதில்லை. அரிசி உரிமையாளர்களின் ஒரு தரப்பினர் அரசாங்கத்துக்கு சார்பாகவும் பிறிதொரு தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராகவும் உள்ளனர். இவர்களின் போட்டித்தன்மையால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதனால் உணவுப் பொருட்களின் விலைகளை நிலையான முறையில் பேண முடியாத நிலை காணப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உணவு மாஃபியாக்களை இல்லாதொழிக்க பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரத்தை கோரினார். ஆனால் அவர் உணவுப் பொருள் மாஃபியாக்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்றார். கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள நிலையில் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து செயல்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரைப் போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேஜர் ஆகியோர் 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ், குஷ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் 2 சொகுசு கார்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் குருநாகல் உடவல வீதியை சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் ராணுவ மேஜர் மற்றும் 33 வயதுடைய பெண் ஆகியோர் என தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது. இந்த சோதனையில் உதவுவதற்காக போலீஸ் மோப்பனாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான முன்னாள் மேஜரும் செவ்வந்தி பெயரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரிய வந்துள்ளது. முன்னாள் மேஜர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட உள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு தலைவர் என்ற பதவிக்கான கடமைகளில் இருந்து விலக்கி தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவிக்கான பொறுப்பினை தேர்தல் பிரச்சாரங்களூடாக நிறைவேற்றுகிறார். இதுவும் சிறந்த அரசியல் கலாச்சாரம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்ட மேடைகளில் உரையாற்றுகிறார். அரச தலைவர் பதவிக்கான பொறுப்புகளில் இருந்து தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவிக்கான பொறுப்பினை நிறைவேற்றுகிறார். இது எந்த அளவுக்கு முறையானது? இதுவே தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தியுள்ள சிறந்த அரசியல் கலாச்சாரம். அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினர்கள் விரைவில் சிறைக்கு செல்ல நேரிடும். இவ்வாறு ஆளும் தரப்பு குறிப்பிடுவது முறையற்றது. விமர்சிப்பவர்கள் சிறை செல்ல வேண்டுமாயின் மக்கள் விடுதலை முன்னணியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இன்றும் சிறையில் தான் இருக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீதிக்கு இறங்கி போராடினார்கள். அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடுகளை சுட்டிக்காட்டும் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. நாட்டிற்காக மேற்கொள்ளும் சிறந்த திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரிகவசம் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளது.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் கட்சியின் செயற்குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையில் நாளாந்தம் பதிவாகும் இதய நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து வருவதாக இருதய நோய் நிபுணர் வைத்தியர் கோட்டபய ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு தினசரி 175 முதல் 200 பேர் வரை இருதய நோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இருதய நோய்க்கு வழிவகுப்பதாக வைத்தியர் கோட்டாபய ரணசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12:12 மணிக்கு சூரியன் கொழும்புக்கு நேராக உச்சம் கொடுக்கும் எனவும் இதனால் செங்குத்து நிழல்கள் சிறிது நேரத்தில் மறைந்துவிடும் எனவும் வாடிக்கையாளர் அனுரசி பெரேரா தெரிவித்துள்ளார். இது உண்மையில் ஒரு ஒளியியல் மாயையாக இருக்கலாம் என்று பெரேரா விளக்கியுள்ளார். ஏப்ரல் முதல் 2 வாரங்கள் சூரியன் இலங்கையின் மீது நேரடியாக உச்சம் கொடுக்கிறது. இதன் விளைவாக அதிகபட்ச சூரிய வெப்பம் ஏற்படும். இதன்படி ஏப்ரல் 5 முதல் 15ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சூரியன் நேரடியாக உச்சம் கொடுக்கும். உச்ச சூரியன் அல்லது சூரியன் நேரடியாக உச்சம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு ஏப்ரல் 4ஆம் தேதி பருத்தித்துறையில் நிகழும். எல்பிட்டியவில் ஏப்ரல் 5ஆம் திகதியும் களுத்துறையில் ஏப்ரல் 6ஆம் திகதியும் கொழும்பு மற்றும் களனி ஆகிய இடங்களில் ஏப்ரல் 7ஆம் திகதியும் மஹியங்கனையில் ஏப்ரல் 8ஆம் திகதியும் சூரியனின் நேரடி உச்சம் நிகழவுள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 15ஆம் திகதியன்று சூரியனின் உச்சம் நாட்டை கடந்து செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்து வேட்பாளர் விண்ணப்ப படிவத்தில் ஒருவருடைய அடையாள அட்டை இலக்கம் இல்லாத போதும் எவரையும் நிராகரிக்காத வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகம் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. பல மாவட்டங்களில் பல்வேறு காரணங்கள் கூறி பல வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. அதில் 22 வேட்பு மனுக்கள் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் உள்ளது. இந்நிலையில் வவுனியா மாநகர சபையில் போட்டியிடும் சுயேட்சை குழு வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்த போது அதில் நேரடி வேட்பாளராக 10ஆம் வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளரது விவரங்கள் பதியப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தில் குறித்த வேட்பாளரது தேசிய அடையாள அட்டை இலக்கம் பதிவு செய்யப்படாது விண்ணப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த விண்ணப்பங்களை மேற்பார்வை செய்த வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர்களும் அதனை சரியென ஏற்றுக்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சட்ட விதிமுறை பொதுவானதாக காணப்பட்ட போதிலும் வவுனியாவில் ஏன் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். ஜப்பானிய கடல்சார் தற்பாதுகாப்பு படை கப்பல்களான பொங்கோ மற்றும் எரோஜிமா ஆகியன நல்லெண்ண பயணமாக கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தன. இலங்கை கடற்படையினர் கப்பலை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். 141 மீட்டர் நீளமுள்ள JASTF புங்கோ என்ற கப்பல் கன்னிவடி அகற்றும் கப்பலாகும். இந்த கப்பலில் 125 பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர். 65 மீட்டர் நீளமுள்ள கன்னிவடி அகற்றும் கப்பலான எராஜிமா 54 பேர் கொண்ட குழுவினருடன் செயல்படுகிறது. இந்த கப்பல்கள் இரண்டும் கொழும்பில் நங்கூரமிடப்பட்டிருக்கும் போது அவற்றின் பணியாளர்கள் கொழும்பு நகரத்திற்குள் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்வர். இந்நிலையில் கப்பல்கள் இரண்டும் ஏப்ரல் 4ஆம் தேதியன்று கொழும்பிலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. யாழில் தனது பேச்சினை மீறி மனைவியும் மகளும் வேலைக்கு செல்ல முற்பட்டதால் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். உரும்பிராய் கிழக்கு உரும்பிராயை சேர்ந்த 45 வயதுடைய ஐயாத்துரை புலேந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி மகளும் மனைவியும் வேலைக்கு செல்ல முற்பட்ட வேளை குறித்த குடும்பஸ்தர் தனக்கு தானே பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். இந்நிலையில் தீ காயங்களுக்குள்ளான அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பாம்பின் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவுக்கு வருகை தருவதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் ஏப்ரல் 4ஆம் 5ஆம் மற்றும் 6ஆம் ஆகிய திகதிகளில் 3 நாட்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் செல்ல உள்ளார். இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 3 நாட்கள் கடலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாம்பன் மன்னார் வளைகுடா மற்றும் பாம்பன் பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள விசைப்படகுகள் மற்றும் நாட்டு படகுகளை பாம்பன் குந்துக்கால் மீன்பிடி இறங்கு தளத்தில் நிறுத்துமாறும் மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்படும் என அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.